முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் களத்தில் இருந்து நமது செய்தியாளர் நேரலையில் இணைகிறார். களத்தில் இருக்கிறீங்க. இப்போ அந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. எவ்வளவு நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் தொடரும்? ஏதாவது இது குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? விரிவான தகவல். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த கட்சிகளுடன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கேற்பதற்கு அழைப்பு கொடுத்திருந்தன. இந்த அழைப்பில் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை. மற்ற கட்சிகளான விசிகா, காங்கிரஸ், மதிமுக, இந்திய முஸ்லிம் லீக் கட்சிகள், அந்த கட்சிகளை சேர்ந்த கட்சி தலைவர்கள் மற்றும் அந்த கட்சிகளோட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது விஜய் தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான அவர் தலைமையில் நடைபெற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதரவளித்த கட்சியின் தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தற்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அதாவது குறிப்பாக அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்த அந்த கூட்டணி கட்சிகளுடன் இணைத்து ஒரு பெயர் வைக்க உள்ளதாகவும், குறிப்பாக வருகின்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதை குறித்து கூட்டணி கட்சிகளோட தலைவரோடும் முக்கிய ஒரு ஆலோசனை எடுத்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் ஆகியுள்ளது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சரும் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற கூட்டணி கட்சி அதாவது காங்கிரஸ் மற்றும் விசிகா, மதிமுக போன்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பு உள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஆலோசிக்கப்பட்ட தாவேகா தலைவருடன் ஆலோசிக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகளும் செய்தியாளர் சந்திப்பில் கூறப்பட உள்ளது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் சரியாக ஒரு 4 மணி அளவில் துவங்கி உள்ளது. சரியாக 2 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது தாவேகா தலைவரும் விஜய் தமிழக முதலமைச்சரும் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அதை குறித்து இதில் பங்கேற்ற கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அறிவிப்பதாகவும் ஒரு தகவல் வெளியே கொடுத்துள்ளனர். குறிப்பாக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதை குறித்தே இதில் முக்கிய ஒரு முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நிச்சயமாக குமார், இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணிக்கு என்ன பெயர் வைப்பது தொடர்பான முடிவும், அதே போன்று இந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த கட்சியின் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி.